கடமை தவறாமல் நிகழ்த்தப்படுகின்ற இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியினுடைய தலைமை ஏற்றிருக்கின்ற தோழர் வெற்றி அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றி இருக்கின்ற தோழர் மணிமாறன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பரிமாறவிருக்கின்ற எனது இனிய நண்பர் பசுமை செல்வன், தோழர் சந்திரசேகரன், தோழர் நேரு, திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் பெருமதிப்புக்குரிய அண்ணன் மூர்த்தி, எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அன்பு நண்பர் முஸ்தாக் பாஷா, தமிழ் அறிவியல் தமிழாக தனித்தமிழாக அந்திருவதையும் பொங்கல் திருநாளுடைய அத்தனை ஆழத்தையும் எடுத்து அவர் மீசையாலேயே என் மனதை கவர்ந்து அமர்ந்திருக்கின்ற சின்னப்ப தமிழர், அவர் பெரியப்ப தமிழர் தான், பேச்சுக்கிறது இல்லை, சின்னப்ப தமிழர் தமிழ் வழி கல்வி இயக்கம் அவர்களுக்கும், சலவை தொழிலாளர் இளைஞர் பேரவையினுடைய தோழர் ரங்கநாதன் அவர்களுக்கும், இறுதியாக நன்றியுரை ஆற்றவிருக்கின்ற பரணி அவர்களுக்கும், இந்த கூட்டம் கலையாத கூட்டம் மட்டுமல்ல, எந்த அதிகாரத்துக்கும் வளையாத கூட்டம் என்பதை நான் நன்கு தெரிந்து வைத்திருக்கின்றேன். இந்த விழாவில் ஆண்டுக்காண்டு என்னையும் மறவாமல் அழைப்பதற்கு பெருமைப்படுகின்றேன். நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்வேறு பண்டிகைகளாக, விழாக்களாக இந்த நாட்டில் இயற்கையாக இருந்ததிலிருந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டு யாருமே தெரியல சார். இவர் மனசுல புகுந்து இவரை இப்படியா நினைக்க வச்சிருக்காருன்னு. ஆனா அந்த ஒருத்தர் நினைக்க வைக்கல. ஒரு இனத்தையே நமக்கு யாரோ ஒருவருக்கு அடிமையாக, இதுதான் நமது அடையாளமாக கொண்டு திகழ வைத்திருக்கின்ற ஒரு இழிவான நிலையிலே வெறும் கதைகளை வைத்துக் கொண்டு, மூட நம்பிக்கைகளை வைத்துக் கொண்டு, சடங்குகளை வைத்துக் கொண்டு நடக்கின்ற விழாக்களின் பட்டியலில் இருந்து சற்றே விலகி, இயற்கையோடு பின்னி பிணைந்து, காலத்தினுடைய தட்பவெட்ப சூழ்நிலைகளோடு இணைந்து, அந்த பனிக்காலம் அத்தனை கோடைகால வசந்த காலத்துக்கெல்லாம் சரியான ஒரு தருணத்தை தேர்ந்தெடுத்து, ஒன்றும் ஏற்பினது உலகம் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையாக இருக்கின்ற உழவர்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்தி கொண்டாட எடுக்கப்பட்டிருக்கின்ற தமிழருடைய உன்னதமான கலை பண்பாட்டின் அடையாளமான இந்த பொங்கல் விழாவை இந்த புரட்சிகள் நடத்துவதற்கு நான் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதில் இவருடைய மிக முக்கியமான விழா முழக்கமாக இன்றைய தினம் வைத்திருப்பது தமிழர் திருநாளாம் உழவர் திருநாளை, பொங்கல் திருநாளை தேசிய திருநாளாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தோடு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்விலே மிக அதாவது புரட்சிகள் இளைஞர் மணி நான் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு துளி நேரத்தையும் ஒரு கொள்கையும் சற்றேனும் எந்த இடத்துல எந்த இடத்தை வச்சாக வேண்டிய கட்டாயத்தில் அத்தனையும் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு திருக்கூட்டம் இது. அவர்கள் ஏதாவது ஒன்று செய்தார்கள் என்றால், நான் பசுமை செல்வனும் யாராவது ஏதாவது பேசினாங்கன்னா எதையும் காது கொடுத்து கேட்கறது இல்ல. அவங்க சொல்றதெல்லாம் சரி, அவ்வளவுதான், அதுக்கு பின்னால போக வேண்டியது மட்டும்தான் நினைப்பேன். அந்த அளவுக்கான நம்பிக்கையை பெற்றிருக்கின்ற, அந்த அளவுக்கு நம்பிக்கை பெற்றிருக்கின்ற நிறைய பேர்